வணக்கம். ராஜபாளையத்தை சேர்ந்த செல்வம் பேசுகிறேன். சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமியின் தல வரலாறு என்ற பதிவிடுகிறேன். ஆதி கைலாச பர்வதத்தில் பகவானும் பார்வதியும் திருக்கல்யாண காட்சி காண வேண்டும். தேவர்களாம் ஒன்று கூடி பகவானிடத்தில் முறையிட இறைவனுடைய தேவருடைய முறைக்கு இணங்க பகவானுடைய பார்வதியும் பகவானும் திருக்கைலாசத்திலே கல்யாண காட்சி கொண்டு இருக்கக்கூடிய நாளையில யாழுள்ள ரிஷியும் சடநங்கை என்ற பெண்ணாலும் பகவானுடைய திருக்கல்யாணத்தை காணாமல் ஒருவருக்கொருவர் மோகம் கொண்டு பார்த்த காரணத்தினாலே பகவானாகிய சிவபெருமா சடநங்காலை அழைத்து அந்த யாழுள்ள ரிஷி இருவரும் யதார்த்தமான மானிட பிரிவுகளாக பூலோகத்தில் பிறந்து இன்ப துன்பங்களை அணிவித்து வருவாய் என்று பகவான் சாபம் கொடுக்க, அந்த சாபத்துக்கு இணங்க சாபத்தின் விளைவாக அப்படி இருக்கக்கூடிய நாளையில அந்த சிறுவில்லிபுத்தூர் வட்டம் பத்ரா இருப்பு என்று சொல்லக்கூடிய அருகே இருக்கக்கூடிய கோட்டையூர் நகரத்திலே வந்து பச்சைமால் என்ற திருநாமத்தோடு அவர் பிறக்க, யாழுள்ள ரிஷியாரப்பட்டவர் பச்சைமாலாக பிறக்கும் போது சடங்கை என்று சொல்லக்கூடிய பெண்ணாளானவர் சிவகாமி அம்பாளுக்கும் சிவகுருநாதர் அவர்களுக்கும் மகளாக பிறக்க, அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வளர்ந்து வாலிபமாகி திருமண வயதில் அந்த சடநங்கையாளுக்கும் பச்சைமாலுக்கும் அழகாக திருமணம் செய்து வைக்க, பச்சைமாலுடைய தொழிலானது பசுக்கடை வைத்து பசுகளை மேய்த்து கொண்டு பால் வியாபாரம் செய்து வருகின்றார். அப்படி பசுக்கடை விட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் பகவானுடைய அருளால கணவன் மனைவியுமாக சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன விதமான காரணம் நடக்கக்கூடிய நாளையில ஒரு நாள் தினமதியில பச்சைமாலாவுடைய இருக்கக்கூடிய மனைவி சடநங்கையானவ என்ன விதமாக இருக்கும்போது பாலை கொண்டு வந்து கடந்த பால்களை கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே மாமனார் வீட்டிலே கொண்டு கொடுப்பது வழக்கம். அந்த பழக்க வழக்கத்தின் பேர்ல கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் பகவானாய சிவபெருமா ஒரு நாள் பொழுது சடநங்கையாலை நாம் சோதிக்க வேண்டும் என்று பகவான் பரதேசியாக பண்டார வடிவம் கொண்டு இறைவனாக சிவபெருமான் ஒரு ரிஷி இடத்திலே பண்டாரமாக சடநங்கை இடத்துல பாலை கேட்க தாகம் எடுக்குது என்று சொல்லும் போது சடநங்கையாகப்பட்டவர் அந்த பாலை திருவோட்டில் ஊத்தி கொடுக்க இந்த மாதிரி பாலை அருந்தி கொண்டிருக்கக்கூடிய சில காலகட்டங்களாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு நாள் தினமதிலே பச்சைமால் இடத்துல அவருடைய தகப்பனாகிய தில்லை சொல்லுவாரு, அன்றாடம் பால் குறைய காரணம் என்ன என்று கேட்கும்போது, அப்போது பச்சைமால் என்று இதை சோதிக்க வேண்டும் என்று ஆட்டுமண்டு சம்மதித்து மனைவியாகிய சடநங்கை பாலை கொண்டு அப்படி வயல் ஓரத்தில் செல்லக்கூடிய காலத்துல இந்த துறவியாக இருக்கப்பட்ட சிவபெருமானாகிய பண்டார வடிவத்திலே இருந்து கொண்டு திருவோட்டில பாலை வாங்கி அருந்தியதை பார்த்தபோது கோபம் கொண்ட பச்சைமால் தன்னுடைய தொழிலுக்கு இடையூறாக இருப்பதனாலையும் பாலை பூரா வேஸ்டாக காரணத்தினாலும் ஒரு பண்டார பிரதேசி கொண்டு குடிக்க தானம் செய்யலை என்ற கோபத்திலே எதிர்பாராமல் மனைவி மீது கோபம் கொண்டு மனைவியை மிருக துன்புறுத்தி அடித்தார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில மறுநாள் உடனே துறவி அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே சடநங்கையானவள் இந்த இறைவனை நினைத்து மனது நொந்து இருக்கக்கூடிய காலத்துல பகவனாய சிவபெருமா மறுபடியும் அன்று மறு உதயமாகி அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல பகவானாய சிவபெருமா முக்தி மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று ஆதரிக்க வேண்டும், முக்தி மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சடநங்காய் பெண்ணாலை அழைத்து, நீ இன்று முதல் சடதாரி அம்மன் என்ற திருநாமத்தோடு இருப்பாய் என்று அந்த பெண்ணாலை சடநங்கை என்று சொல்லக்கூடிய பெண்ணாலை கற்சிலையாக ஆக்கி அவளுக்கு முக்தி மோட்சம் கொடுத்து பகவான் காட்சி கொடுத்து முக்தி அழைத்து அங்கே உதயமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு உதயகிரிநாதர் என்ற திருநாமத்தோடு அங்கு எழுந்தருள் இருந்தார். அப்படி இருக்க காலகட்டத்திலே மனைவியை இழந்த பச்சைமாலாகப்பட்டவர் அங்கிருந்து மனைவியை இழந்த சோகத்தில் தான் முகமாடி தன்னை ஆதரிக்க ஆள் இல்லாமல் மனவேதனைப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே சித்தர்களுக்கும் ரிஷிகளும் இங்கு இந்த மலையிலே பூஜை செய்வதை அறிந்து அந்த பச்சைமாலாகப்பட்டவர் அன்றாடம் ஒரு மாட்டு பால் காராம்பசு பாலை கொண்டு கொடுப்பது வழக்கம். அந்த பழக்க வழக்கத்தின் காரணத்தினால அடியாருக்கு தொண்டுலையும் செய்து வருகின்றார் இந்த பச்சைமால். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பகவான் ஒரு நாள் ஒரு பொழுதாவது முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் இவங்க அனைவருக்கும் அழகாக ஒரு தரிசனத்தை கொடுக்க வேண்டும் என்று பகவான் காட்சி அளிக்க வருகின்றார். அந்த காட்சி சிவபெருமா சிவதரிசனம் பெற்ற இன்பத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய பச்சைமாலுக்கு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரு நாள் தினமதிலே ஒரு மாட்டு பாலையும் பகவானுக்கு கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் தினமதிலே இறைவனாக சிவபெருமான் பண்டாரம் வடிவு கொண்டு அந்த ஒரு மாட்டு
காராம்பசு பாலை தன்னுடைய திருவாயால் அருந்தியதை பார்த்த பச்சைமால் கடுங்கோபம் கொண்டு தன்னுடைய மாடு பத்தக்கூடிய கம்பை கொண்டு பகவான் என்று அறியாமல் பரதேசி என்று நினைத்து அவருடைய வலதுபுற நெத்தியிலே மண்டையில் அடித்த போது தன்னுடைய உதிரம் சிந்துவத அளவுக்கு உணர்ந்ததை பார்த்து வேந்தான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்னதான் இருந்தாலும் இதை யார் என்று சோதித்தூட்டமே என்று ஆதரிக்க முடியாமல் மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது இறைவனாக சிவபெருமான் புலித்தோல் ஆசனத்தோடும் பம்பையோடு பாம்போடு கங்கை அனைத்து இருக்கக்கூடிய நாளத்துல இறைவனாக சிவபெருமான் சுய உருவமாக அவனுக்கு காட்சி கொடுத்து, இன்று முதல் நீ பச்சைமால் என்ற திருநாமத்தோடு வாழ்ந்தாய், இனி உனக்கு முக்தி மோட்சம் கொடுப்பேன் என்றும் இன்றைக்கு உனக்காக நான் இங்க வந்து சதுரகிரி என்ற சுந்தர மகாலிங்கமாக இருந்து இந்த பூலகத்தை காக்கும் இறைவனாக இருந்து இந்த மூலிகை நீர்களையும் தீர்த்தங்களையும் இந்த 16 வகை மலைகள் ஒன்று கூடி சதுரமாக இருந்து இந்த சதுரகிரி சுந்தர மகாலிங்கமாக இங்கே காட்சி அளித்து பூலகை காக்கும் பொருட்டாக கொடிவந்து வருகிறேன் என்று சிவபெருமான் சிறப்பாக கொடிவந்து வருகின்றார். இத்துடன் பதிவை நிறைவு செய்கிறேன். என்னை பேட்டி எடுத்த ST மீடியா தமிழ் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.